ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப்ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காரசாரமான ருசியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மண்கடாயை எடுத்து நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனோன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யறீங்கன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பெரிய அளவு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் நான் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு வதக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப இப்போயே வதக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். சூட்டோடு அரைச்சிட்டோம் அப்படின்னா மிக்சியும் சீக்கிரம் வீணாக போயிடும். அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மாறி போயிடும். ஸோ வெங்காயம் தக்காளி ஆறுற கேப்பில் நம்ம மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஆட் பண்ணிடணும். இப்போ கூடுதலாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பூண்டு குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா ஃப்ளேவரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது புளிக்குழம்பு, பூண்டு குழம்புக்கெலாம் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோன்னு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த குழம்புக்கு. இது நல்லா புரிஞ்சு அந்த வெந்தயம் வாசனை வரணும். அப்போ தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொடிஞ்சு வந்தோடனே 4 மிளகாய் வத்தல் எடுத்து கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹீட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயினாக இருக்கும். இப்போது நான் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே சமையலில் கூடுதலாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு கை அளவுக்கு பூண்டும் தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த குவான்டிட்டிக்கு பூண்டு எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டிக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் தேவையோ நம்ம அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கேயோ வெளியூர் 2-3 நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப ஒத்துக்காது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி குழம்பு செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. கண்டிப்பாக ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருந்தோம்ல தக்காளி வெங்காயம், அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் புளிக்குழம்பு, பூண்டு குழம்புலாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் எடுத்து வதக்கி அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக வந்து நான் எடுத்திருக்கேன் மிளகாய் பொடி, அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக காஷ்மீரி மிளகாய் பொடியும் எடுத்திருக்கேன், அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், காரம் கொடுக்காது. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் பொடியை வந்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பூண்டு குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி கூடுதலாக ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதங்குறப்ப அந்த குழம்போட ருசி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வாசனையும் கம கமன்ட்டு இருக்கும். ஸோ வெண்ணெயிலே போட்டு நம்ம எல்லா மசாலா பொடியும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சுருள வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து வதக்கிடுங்க. மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக ஊறுகாய் மாதிரியும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம வந்து சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த புளியோட பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா குறைஞ்சி கொஞ்சம் நல்லா கெட்டியாக மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து குழம்பு வரட்டும். இன் பிட்வீன் நம்ம அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்தாலே போதும். நல்லா கொதிக்கிற சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு நல்லா நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்டோன்னா ஆஹா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கூட தொட்டுக்க வந்து நல்லா கிறிஸ்பான வத்தலோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். 2வது பூண்டு குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், பட் கொத்தமல்லி சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சேர்க்குறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.